Chennai Silks in Mega Summer Sale. பிரதமர் மோடியுடனான முதல்வர் விஜயின் சந்திப்பு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது என்று பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய மாநில அரசின் நல்லுறவை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு விஜய் இன்னொரு விஜயை சந்திக்க டெல்லிக்கு சென்றிருப்பதாகவும் தமிழிசை கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன பேசினார் பார்ப்போம். மோடியுடைய முதல் சந்திப்பு, பிரதமரோடும் முதல்வரோடும் சந்திப்பு நடைபெறதுக்கு எப்படி பாக்குறீங்க? ஒரு விஜய் இன்னொரு விஜயை சந்திக்கிறார். வெற்றி பெற்றவரை ஒரு வெற்றி பெற்றவர் இன்னொரு வெற்றி பெற்றவரை சந்திக்கிறார். இல்ல, இந்த விஜய் தமிழ்நாட்டில் உள்ள விஜய் ஏற்கனவே விஜயம் செய்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒருவரை சந்திக்கிறார். அவள்தான். இதுல அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து பிரதமராக வந்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். எப்பொழுது பாரத பிரதமரை சந்தித்து மாநிலங்கள் இணக்கமாக பணியாற்ற முடியும் என்று விஜய் தெரிவிக்கிறாரோ அது ஆரோக்கியமான சூழ்நிலை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாழ்த்து சொல்லும் போது கூட மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்து தமிழக மக்களுக்கு நன்மை நாம் செய்வோம் தான் வாழ்த்திலே சொல்லியிருந்தார். ஆக இவர்களின் சந்திப்பு, விஜய் அவர்களின் சந்திப்பு சம்பிரதாயமாக இல்லாமல் ஒரு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்கின்ற சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பதும், பொதுவாக மத்திய அரசின் நல்ல திட்டங்களை ஏற்றுக்கொள்ளும் சந்திப்பாக இருக்கணும். சென்ற அரசின் மீது மக்களுக்கான கோபம், நான் சனாதனம் மட்டுமல்ல எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சியாக மத்திய அரசை நினைத்ததும், பாரத பிரதமரை வரவேற்காமல் இருந்ததும், நல்ல திட்டங்களை எதிர்த்து கொண்டிருந்ததும் மக்களுக்கு சலிப்படைய வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் பாஜக விஜய் கட்சி என்று பார்க்காமல் மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மத்திய மாநில அரசுகள் தமிழ் மக்களுக்கு, நம் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யும் அளவிற்கு இணக்கமான சூழ்நிலையை மேற்கொண்டால் நல்லது. அதனால தான் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இங்கே உள்ள கல்வி அமைச்சர் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், 19 அப்படி சொல்லாதுங்க. கூட்டம் கூட்டுங்கள், மத்திய கல்வி அமைச்சகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், எப்படியெல்லாம் மக்களுக்கு அது நல்லது நடக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் கொள்கை முடிவு எடுங்கள். இதுதான் நன்மையாக இருக்கும். அதனால் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயலாற்றும் போது தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் விஜய் பிரதமர் அவர்களின் சந்திப்பு நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். பிரதமர் மோடியுடனான முதல்வர் விஜயின் சந்திப்பு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது என்று பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தியிருக்கிறார். மாநில மத்திய அரசின் நல்லுறவை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்றும், மாநில அரசு இணக்கமாக இருக்கும் என்று சொல்வதுதான் ஆரோக்கியமான சூழல் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.